2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாமகவை தனது கூட்டணிக்குள் இழுக்க திமுக திட்டமிடுவதாக கூறப்படும் தகவலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விளக்கமளித்துள்ளார். திமுக பாமக கூட்டணி அமையுமா? அவர் கூறியது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் கூட்டணிக்கான ரேஸில் குதித்துள்ளது தமிழகத்தின் கட்சிகள். ஒரு பக்கம் அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்க, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தாவேக்க அழைப்பு விடுக்க அரசியல் கிழமை பரபரப்பாக இருந்து வருகிறது. வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அளித்தால் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம் என அன்புமணி பேசிய சம்பவம், பாமகவை பாஜக கண்டுகொள்ளவில்லை என எழுந்த பேச்சுகள், ஆட்சி அதிகார பங்கு என்ற கொள்கையை வைத்து திமுகவை விசிக்கு அதிக சீட் ஷேரிங் கேட்டு நெருக்கியதாக எழுந்த பேச்சுகள் என இவையெல்லாம் திமுக பாமக கூட்டணிக்கு வழிவகுக்குமா என்ற தியரிகளுக்கு வழிவகுத்தது. இந்த நிலையில்தான் தைலாபுரத்தில் நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா என அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே யார் கட்சியில் வெயிட்டு என்ற மோதல் வெடிக்க கட்சி 2ஆக உடையப் போகிறது என்று கூறப்பட்டது. என்னதான் நடக்கிறது என விசாரித்த போதுதான் ராமதாசுடன் முதன்மையானவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் பேசியிருப்பதாகவும், ஏற்கனவே பலமுறை கூட்டணி தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சிதானாம் இது எனவும் கூறினர் விவரம் அறிந்தவர்கள். அந்த வகையில் பெரியவர் அறிவாலயம் பக்கம் சாய்ந்தால் சின்னவர் தாமரை பக்கம் சாய்வதற்கான ரூட்டை எடுப்பார் என்றும், இதனால் பாமக 2ஆக பிளவுபடுவதற்கான சூழலும் உண்டாகலாம் என்றும் தைலாபுர வட்டாரத்தினர் கூறினர். இந்த தியரிகளுக்கெல்லாம் நேரடியாக முதலமைச்சரை பதிலளித்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதாவது, தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த அவரிடம் பாமகயின் விசிக்கு அவுட் குறித்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் அது வெறும் வதந்திதான் என்றும், திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருப்பதாகவும் பதிலளித்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்கிறேன், மதிப்பளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த பதிலால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக பாமக கூட்டணி வைக்கிறதா என்ற பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வந்துள்ளது.